ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபி. மதியம் வடித்த சாதம் ரொம்ப எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா சம்டைம்ஸ் அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அதை வேஸ்ட் பண்ணவும் மனசு வராது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு ரொம்ப க்ரியேட்டிவ் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக் ரெசிபியாக கன்வெர்ட் பண்ணி அதை 7 to 10 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டர் முறுக்கு வித் லெஃப்ட் ஓவர் ரைஸ். இது நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸில் தான் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. நீங்கள் நார்மல் அரிசி மாவில் பண்ணுற முறுக்கு டேஸ்ட் அப்படியே இருக்கும். இன்ஃபேக்ட் அதை விட பெட்டராக இருக்கும். அண்ட் இது ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நீங்கள் இது வரைக்கும் எங்கேயும் இதை கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. இதே மாதிரி யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்க்கு நம்ம மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த டிஷ் எப்படி செஞ்சலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். எல்லா பார்ட்டிகல்ஸும் கிரைண்ட் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போது இதில் 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். நான் ரைஸ் எடுத்து அதே கண்டெய்னரில் தான் எடுக்கிறேன். 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உடச்ச கடலை எடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/4 கப்பு உடச்ச கடலை இதை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக தண்ணி விடாமல் நம்ம அரைக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் ரைஸ், 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் உடச்ச கடலை பவுடர். உங்கள்கிட்ட லெஃப்ட் ஓவர் ரைஸ் நிறைய இருந்தாலும் நீங்கள் பேட்சாக மட்டுமே அரைங்க. 1 கப் மட்டுமே செய்யுங்க. ஏன்னா தண்ணி விடாமல் அரைக்கிறதுனால மிக்ஸி ஓவர்லோட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து அரைங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு மிக்சியில் எதனா எக்ஸ்ட்ரா ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதை இப்படி க்ளீன் பண்ண வரலன்னா நம்மகிட்ட இருக்க அரிசி மாவை கொஞ்சமாக போட்டு இப்படி கார்னர்ஸ் எல்லாம் தட்டி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சாதத்தில் உப்பு இருக்குது, ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நல்லா நீட் பண்ண போகிறோம். நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு நீட் பண்ண போகிறோம். அப்பப்போ அரிசி மாவு சேர்த்து நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்க்க போகிறேன். பட்டர் ஆர் கீ ஆர் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். நான் ஒரு 3 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நம்ம இதை எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறோம். நல்லா ஒரு 5 to 10 minutes நீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவு கிடச்சிரும். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இப்போது ஒரு இடியாப்பம் மேக்கர் இல்லை முறுக்கு மேக்கர் எடுத்து ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் முறுக்கு செய்கிறதுக்கான இந்த ஸ்டார் பிளேட் போட்டிருக்கேன். நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை ஒரு 2 to 3 செக்ஷனாக பிரித்து ஒரு செக்ஷனை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். மீன்வைல் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு லேடல் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாவை இதில் இப்படி ரிலீஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அப்படியே ஜென்டலாக இதை லிஃப்ட் பண்ணி எண்ணெயில் ட்ராப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாவை பிசைறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே இருக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அப்படியே ஃப்ளோவாக வரும். இதே மாதிரி உங்கள் கிட்ட இருக்க எல்லா மாவையும் பிழிஞ்சுக்கோங்க. இதை நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes வேகட்டும். நம்ம இந்த மாவில் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் எதுவுமே சேர்க்கலை. சீரகம், பெருங்காயம் யூஸ்வலாக முறுக்கில் சேர்ப்போம். ஆனால் இதில் எதுவுமே சேர்க்கல. இது சும்மாவே இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரிங் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இதோட டேஸ்ட் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாகவே இருக்காது. நம்ம நார்மல் அரிசி மாவில் செய்கிற முறுக்கு மாதிரியே தான் இருக்கும். இப்போது எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது எண்ணெய் கூட அவ்வளோவா உங்களுக்கு பிடிக்காது. ஸோ நம்மளோட சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இன்றைக்கினா சாதம் மதியம் ரொம்ப மீந்துருச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரொம்ப சூப்பர் க்ரியேட்டிவாக ரொம்ப டேஸ்டியான முறுக்கு செஞ்சு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறோம். Until then, take care and be good.